ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேர் 5 கேர் போடுறது எப்படி, அதே மாதிரி கார் ரன்னிங் டைமில் கேர் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போது கார் லெஃப்ட் ரைட்டு இழுத்துச்சுனாக்கா அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இப்போது நியூட்ரல் என்ன தெரியுமா? நியூட்ரல்லாம் எந்த கேருமே இருக்காது, கரெக்டாக? ஒரு டைம் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. நியூட்ரல் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் செக் பண்ணிக்கணும், தெரியுதுங்க? உங்களுக்கு தெரிவிட்டு நான் கிராஸாக பிடிக்கிறேன், நேராக பிடிக்கலாம் பாருங்கள். இது வந்து தேர்ட் கேர், டைட்டாக இருந்தால் வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பின்னாடி நியூட்ரல் தெரியுதா? இது கேர், இதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சென்ட்ரல் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ கேர் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த 5 கேர் செப்பரேட்டு. இது ரிவர்ஸ் கேர் செப்பரேட்டு, சரிங்களா? ரிவர்ஸ் சேர்த்துக்கூடாது. கேர் எப்படி போடுறீங்கன்னா, நியூட்ரலுக்கு இது இல்லையா, ஃபுல்லாக லெஃப்ட்டு, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு திருப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே டைரெக்டாக வரணும். செகண்டு திருப்பி அப்படி இல்லை, லைட்டாக சென்டராக ஓடணும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு வரணும். இப்போ உங்களுக்கு தெரிட்டு நான் கிராஸாக பிடிக்கிறேன், நீங்கள் மேலே பிடிக்கலாம், தப்பு இல்லை, சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு திருப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி டைரெக்டாக வரணும். செகண்டு திருப்பி அதுலேருந்து லைட்டாக வந்தால் நியூட்ரல், சென்டரை விடுங்க. எங்கே நிற்கிது அப்படியே தள்ளுங்க, தெரியுதுங்களா? இந்த செகண்ட்லேருந்து வரும்போது இப்படி இழுத்து போடக்கூடாது. ஒன்று ஃபிஃப்த்துக்கோ ஃபஸ்ட்டுக்கோ போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடு இல்லையா? அதனால் செகண்ட்லேருந்து வரும்போது எங்கே நிற்கிது அப்படியே தள்ளுங்க. தேர்டு, 3, அப்படியே பின்னாடி வந்தால் 4. திருப்பி லைட்டாக ஜோரை தள்ளக்கூடாது, தள்ளலாம் ஜோரை திரும்பி தேர்டுக்கு போயிடும். 3க்கு இல்லையா? லைட்டாக தள்ளலாம், இப்போ டிக்குன்னு சவுண்ட் வரும். நியூட்ரல் ஃபுல்லாக ரைட் இழுத்து பண்ணோம்னா ஃபிஃப்த்து, ஓகேவா? போடுங்க அப்படியே. ஃபஸ்ட்டு, செகண்டு, பொறுமையாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸ்லோவாக போடுங்க. ஃபாஸ்ட்டு வேணால் ஸ்லோவாக ஸ்மூத்தாக போடுங்க. ஃபாஸ்ட்டாக தள்ளிங்களானாக்கா கை இதாகும், பேலன்ஸ் வராது. ஸ்மூத்தாக போடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகே, நியூட்ரல் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இப்போ 5 கேர் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு நம்ம ரன்னிங்கில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, கேர் சேஞ்ச் பண்ணும்போது 2லேருந்து 3, 3, 4, 4லேருந்து 5 இப்படி கேர் சேஞ்ச் பண்ணும்போது கார் லெஃப்ட் ரைட்டு இழுக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி கரெக்ட் பண்ணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதுக்கு அடுத்து வர்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதே மாதிரி கேர் மாற்றும் போது ரோடை பார்த்துட்டு கேர் மாற்றுங்க, கேரை பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரோடை பார்த்துக்கு நீங்கள் போகணும், இங்கே பார்க்கக்கூடாது, புரியுதுங்களா? ரோடை பார்த்துன்னு வண்டி ஓட்டும் போது பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்வை அங்கே இருக்கணும். கை மட்டும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போடணும். போடுங்க. ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து ஸ்லோவாக. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. போடுங்க. இன்னொரு டைம் போடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஓகேவா? செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகே, நியூட்ரல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேராக சொல்கிறேன், போடுறீங்களா? போடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், தேர்ட்லேருந்து செகண்ட் வாங்க, செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு வாங்க, ஃபோர்த்துலேருந்து செகண்ட் வாங்க, செகண்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்கு வாங்க, ஃபிஃப்த்துலேருந்து செகண்டுக்கு வாங்க மறுபடியும். ஓகே, நியூட்ரல் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர். ஃபஸ்ட்டு போடுங்க. செகண்ட், தேர்ட், தேர்ட்லேருந்து செகண்ட் வாங்க. ஃபோர்த்து, அது செகண்ட் வாங்க. செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு வாங்க. ரிவல்ஸ், அது இழுக்கூடாது. சென்ட்ரா போய் நிற்கிது இல்லையா, சென்ட்ரா எங்கே நிற்கிதோ அப்படியே பின்னாடி வரணும். ஃபஸ்ட்டுன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், தேர்ட்லேருந்து செகண்ட் வாங்க, செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு வாங்க. இழுக்கக்கூடாது. சென்ட்ரா அப்படியே எங்கே நிற்கிதோ அப்படியே வரணும். பின்ன பேக், அப்படியே பேக் வரணும். ஃபோர்த்துலேருந்து செகண்ட் வாங்க, செகண்ட்லேருந்து ஃபிஃப்த்து வாங்க, ஃபிஃப்த்துலேருந்து செகண்ட். ஓகே, நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஹேண்ட் பிரேக் பார்த்துடலாமா? ஹேண்ட் பிரேக் வந்து நிற்கும் போது மேலே இருக்கணும். வண்டி கிளம்பும்போது, இப்போ வந்து வண்டி நிறுத்துறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, கடைக்கு போகிறீங்கன்னா மேலே தூக்கிடணும். திருப்பி இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கேர் போட்டு மூவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து கீழே இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக அப்படி மேலே தூக்கி விட்டு, லைட்டாக மேலே தூக்கணும் மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்கணும், சரிங்களா? தூக்கி விடும்போது அப்படியே தூக்கிட்டால் போதும். அப்படியே இருக்குங்க, மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீழே. ஓகே, டன். அப்படியே தூக்கி விடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். உங்கள் தாமோதரன்.